அந்த வெள்ளை கலரு இல்லைண்ணா அது வால் வேணுமா இதில் 2 இந்த கோல்டன் இது ஒயிட் கூட போகிற சைடில் ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் பண்ணையில் போய் மீன் வாங்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் கொளத்தூர் மார்க்கெட்டில் போய் அக்வாரியமில் வந்து பார்த்தோம். பட் அங்கே எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் இந்த மீன் பண்ணைக்கு வந்திருக்கோம். இந்த மீன் பண்ணை வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பண்ணை தான். இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கோல்டன் ஃபிஷ்லாம் வந்து வெளிநாடுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா. எல்லாமே அந்த தொட்டி ஃபுல்லுமே க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் அந்த க்ரீன் கலர் போட்டு தான் வந்து எல்லா மீனும் வளர்ப்பாங்களும். அவ்வளோ மீன் எனக்கு ஒரு இடத்துல பார்த்தோன்னே இந்த ஸ்விம்மிங் பூலெல்லாம் மீன் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி போட்டு வேறு லெவலில் இருந்தது. ஆனால் எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருந்தது. என்னோட தம்பி கேட்ட கோயி ஃபிஷ் வந்து அங்கே இருந்துச்சு. சின்ன சைஸும் இருந்தது, பெரிய சைஸும் இருந்தது. நிறைய கோல்டன் ஃபிஷ்ஷஸ் இருந்தது, நிறைய வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க பண்ணையில். இது வந்து ரெட்டேரியில் இருக்குது இந்த பண்ணை. ஆக்சுவலி ரெட்டேரியில் வந்து பண்ணை வச்சுருப்பாங்க. கொளத்தூரில் வந்து கொளத்தூர் அக்வாரியமில் வந்து சேல் பண்ணுவாங்க. இங்கேருந்து அங்கே வாங்கிட்டு போய் வந்து சேல் பண்ணுவாங்க. ரீட்டைலையும் சேல் பண்ணுவாங்க, ஹோல்சேல்லையும் வந்து சேல் பண்ணுவாங்க. இங்கே இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளிநாடுகளுக்கெல்லாம். அதுவும் இந்த ஒயிட் கலர் மீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த கோல்டன் ஃபிஷ் இருக்கலாம், மீன் அந்த ஆரஞ்ச் ஃபிஷ் தான் வந்து கோல்டன் ஃபிஷ்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அந்த மீனுக்கெலாம் வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கா. நிறைய மீன் வச்சுருக்காங்க. சிலதெல்லாம் எனக்கு என்ன பேரே தெரியாது. என்றைக்குமே நீங்கள் மீன் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு மீனை பற்றி நாலேஜ் இருக்க. எனக்கு வந்து என் தம்பிக்கு வந்து கொஞ்சம் அந்த மீன் பற்றின இதெல்லாம் தெரியும். எனக்கு வந்து தெரியாதனால என் தம்பியை தான் வந்து நான் கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவனுக்கு மீனை பற்றி தெரியும். ஏன்னா எடுக்கும்போது வந்து அந்த மீன் வாங்கும்போது வந்து சைடில் அந்த செதில் கரெக்டாக இருக்கா, அதுக்கு அந்த 2 விங்ஸும் கரெக்டாக இருக்கா, கண் வாய் மூக்கு எல்லாமே பார்த்து வந்து பர்ஃபெக்டாக வாங்குவான். அதேமாதிரி இவ்வளோ மீனில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. கடைசியாக நாங்கள் வந்துட்டு ஒரு மீனை செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து டிசைட் பண்ணிவிட்டு கூப்பிட்டுட்டோம். கோயி ஃபிஷ் வந்து 2 டேங்க்கில் இருந்தது. ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தது, ஒன்று வந்து சின்ன சைஸ் இருந்துச்சு. நீங்கள் எந்த ஃபிஷ் வந்து வாங்க போகிறீங்களோ அது சைஸும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன சைஸாக வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு வளர்த்தும் போது அது நல்லா பெருசாகும். ஸோ அதனால் நாங்கள் மீடியம் சைஸ், ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். இந்த குட்டி மீன் பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த குட்டி மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். அப்படியே வந்து இவர் வந்து எங்களுக்கு பிடிச்சி வந்து எந்த மீன் வேணுமோ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்ட்டு டக்குன்னு வந்துட்டு தொட்டிக்குள்ளே குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளே இறங்கிட்டு அந்த வெள்ளை கலரு ஒன்று ரொம்ப எடுத்துட்டு வா, பக்கெட்டில் போடுவோம். அக்கா அந்த வால் பெருசாக இருக்கிறத பார்த்தோம்னா அவ்வளோ பெருசாக சின்னது அந்த வெள்ளை. அப்புறம் பிளாக் அது அக்கா அது அங்கே ஒன்று ஓடுது பெருசா, கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுறா. அது நல்லா இருக்குக்கா, வால் நல்லா மாட்டிடுச்சு. இதில் வாங்க ஒன்று பெருசாக இருக்கு. இது இது இல்லைண்ணா, இது இதோ இது நீங்கள் பொண்ணு பார்த்தீங்க. 2 வெளில வந்திருக்கு. அதில் ஏதாவது ஒன்று கடைசி ஃபைனல் பண்ணிக்கலாம் நீங்கள். அது இல்லைண்ணா, அதுவும் வால் அது ரொம்ப பெருசாக இருக்கு. ரொம்ப பெருசாக இருக்கா, சின்னதாக எடுப்படுறா. அதான் அவ்வளோ பெருசாக வேணாம், சின்னது. அதுலேயும் சின்னது, கொஞ்சம் மீடியம் கொடுங்க. அதுவாது ஒயிட்டாக இருக்கு. அந்த 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 இதே சைடில் அதே கொடுங்க. அந்த ஒயிட் வித் கோல்டு இருக்குல்ல, இது இதா அதே கொடுங்க. பிளாக் ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. முடிஞ்சு கருப்பு ஒன்று மட்டும், வெள்ளை ஒன்று எடுத்துருங்க. கருப்பு ஒன்று போடுங்க. கருப்பு எதை எடுக்கிறது? இதில் வேணா டக்குன்னு சொல்லு. கருப்பு மட்டும் பொடியாகவே வாங்குங்க. மீடியமில் வாங்கினதான் வீட்டில். ஆமாம், வளர்க்கணும். நீங்கள் சாப்பிட பிடிங்க, வளர்க்கணும். இது ஒன்று சொல்லு, ஒரு வேலை இருக்கு. பிளாக் ஏதாவது ஒன்று இது போடுங்க. நான் கோல்டு வித் பிளாக். அதில் கோல்டு வித் பிளாக் ஒன்று சின்னதாக இருக்கு பாருங்க. மீடியமில் ஒன்று கொடுங்க. அது இது பெருசா 3 இருக்கு. வெள்ளை, வெள்ளை ஒன்று எதில் எடுக்கணும்? வெள்ளை கொஞ்சம் சின்னதாக இருக்காது, இது எடுத்துருங்க. அது மீடியமாக இருக்கு, இது எடுத்துருங்க. வெள்ளை வெள்ளையை ஒன்று எடுத்துருங்க. இதுவா இது 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 ஓகே வரும். ஓவர் தானே? குட்டி மீன் ஒரு 5 போட்டாங்க. ஒரு 5 மீன் போடுங்க. முடிஞ்சு
ஒரு 5 பேர் எத்தனை போடணும்? எத்தனை மீட்டர் வேணுதுல? 6 போடுங்க, எல்லாத்தையும் 2 ஒயிட்டில் 2, கருப்பில் 2, கோல்டில் 2 போட்டுடுங்க. நல்லதாக பார்த்து போடுங்க. நிறைய பிடிச்சி போடுவேன். அவருக்கே தெரியும்டா அது ஆக்டிவாக இருக்குமா என்னன்ட்டு. இவங்க சாப்பிட மாட்டாங்கல்ல? அதுக்குள்ளே நம்ம மாற்றிடணுங்க 2த்தையும் வேறு வேறு இதில். ஃபைனலி நாங்கள் எல்லா ஃபிஷ்ஷுமே வாங்கியாச்சு. கோயி ஃபிஷ் கிடச்சாச்சு. அதுவும் 3 கலரில் ஒயிட், பிளாக் அண்ட் கோல்டன். இது 3மே அழகாக இருந்தது. அதோட என் குட்டி தம்பிக்கு வந்து சில குட்டி குட்டி மீனும் நாங்கள் வந்து வாங்கினோம். செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே அழகாக. இது வந்து கோல்டன் ஃபிஷ் வகை சார்ந்த மீன் மட்டும் தான் இந்த பண்ணையில் வந்து வச்சுருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து சைடில் இந்த மாதிரி அழகாக காற்று ஃபில் பண்ணி வந்து ஆக்சிஜன் ஃபில் பண்ணி இந்த சைடில் வச்சுருக்காங்க. அது இதில் வந்து தேராத சில மீன்லாம் வந்து சைட்லேயே அப்படியே செத்து போய் அந்த குட்டி குட்டி மீன் இருந்துச்சு. அது அப்படி தான் இருக்குமா. நல்ல மீன் மட்டும் அவங்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கட்டி வச்சு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் செத்த மீன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருந்தது, இந்த ஒயிட் கலர் கோல்டன் ஃபிஷ்லாம். ஸோ ஃபிஷ்ஷை நாங்கள் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே இந்த வெயிலில் தாங்க முடியாமல் கரும்பு ஜூஸ் தான் குடிக்க போனோம். ஒரு வழியாக நாங்கள் அப்படியே வண்டியில் வந்துட்டு 3 பேர் கரும்பு ஜூஸ் வந்து குடித்தோம். அந்த டிராஃபிக்கு செம்ம டிராஃபிக்கு, வெயில் வேறு செம்ம வெயில். இந்த இதுலேயும் கடைசியாக நான் தான் வந்து இந்த மீனை நான் தான் வச்சுப்பேன் தூக்கிட்டு போயிட்டு எங்கள் சித்தி வீட்டில் போயிட்டு நாங்கள் இப்போ அந்த கோயி ஃபிஷ்ஷுக்கு ஜோடி சேர்க்கணும்ல. பாவம் அது ரொம்ப நாளாக சிங்கிளாகவே இருக்குது. இவர் பார்த்து வந்து எல்லாத்தையும் ஓகே பண்ணால் தான் வந்துட்டு தண்ணிக்குள்ளே விடுற மாதிரி. ஸோ அவனும் சஞ்சய் வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டான். ஸோ இப்போ நம்ம இதை தொட்டிக்குள்ளே விட போகிறோம். இப்போ இந்த மீன் வந்து நாங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்காமல் பண்ணையில் போய் வாங்கிட்டு வந்துருக்கோம் எங்கள் மோனிஷ்காக. இப்போ இவனை நாங்கள் ஜோடி சேர்க்க போகிறோம். இவனுக்கு வந்து நாங்கள் இப்போ ஜோடி சேர்த்து இவன் வந்து இத்தனை பேரில் வந்து ஒருத்தரை மட்டும் நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணி உள்ளே விட போகிறோம். இப்போ இந்த மீன் இதை வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே வந்துட்டு கொஞ்சம் அதை மிதக்க விடணுமா. அந்த கடையில் மிதக்க விட்டாங்களா அந்த மாதிரி. சஞ்சய்க்கு இருந்தாலும் கொஞ்சம் அறிவு தான். எப்படி டேங்கோட வந்து அதை டெம்பரேச்சர் போடுறதுக்காக சாட் லைட்டாக இதுவாகிடுச்சு. நான் உனக்கு இது பண்ணி தரேன் சாட், ஒரு கவலையும் இல்லை, ஃபீல் பண்ணாத. போய் நம்ம டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கும் மீன் வந்து மிக்ஸ் ஆகணும்னு சஞ்சய் வந்து சொல்லியிருக்கான். அதனால சஞ்சய் சொல்றதை கேட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட டெம்பரேச்சர் பண்ணி காட்டாதீங்க. அவன் டவுசர் போட்டா வந்து பெண்கள் முன்னாடி வரமாட்டான். ஷையா வராத டேடி. இருந்தா ஆண் அழகன் வரமாட்டாரு. பெண்கள் 1 மில்லியன் அடிச்சாவா? அப்போ என் டவுட் தான் நினைக்கிறேன். மூஞ்சி பெரிய ஆண் அழகன். சரி வாடா. கிராப் ஒன்னு பார்த்தோம் இதே மாதிரிடா. நான் வாங்கிட்டு வந்ததுல இன்னைக்கு தான் என்ன பெருமையா சொல்லிருக்காங்க. வாங்கலாம்னு பார்த்தாலும் ரொம்ப எவ்வளோ? அதுக்குள்ளதான்டா. இருங்க, எம்பிக்கிட்டே வந்துட்ட போது இன்னொன்று வெட்டுங்க. அங்கே பிடிச்சி போட்டிருக்காங்க. வெட்டுங்கண்ணா. அண்ணனுக்கு வந்து வெற்றமா இருக்கு. மீன் விட போறேன். கத்தி அந்த சிசர் கீழே விட்டுருங்க. உள்ள வந்துட்டானுங்க, உள்ள போயிட்டானுங்க. அதுல எவனா இல்ல விட்டுறவுல. இது என்னடா நிக்க மாட்டேங்குது. Black color ஃபுல்லா செஞ்சு போயிடுச்சு. ரைட் போடு. ரைட் ஏறிடு. எரியுது. ஏன் இந்த குட்டி மீன் அழகா இருக்குடா பெருசை விட. ஒயிட் கூட அழகா இருக்குல்ல. எதில் போனதான். ஒயிட் நல்லா இருக்கு, கொன்றுவேன். எல்லாமே ஒயிட் சமத்தியா இருக்கு. இது ஒண்ணுத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் கீழே போயிருக்கு. வேற அந்த சின்ன மீன் மட்டும் நீ எடுத்துக்கோ மோனிஷ் அப்புறமா. இதோட ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஒயிட் வந்து அப்படியே என்ன மாதிரி முட்டைக்கண்ணு ஆகுது இல்ல. எல்லாமே முட்டைக்கண்ணு மீனா இருக்குல்ல. சந்தோஷமா அழகா இருக்குடா, அழகு இருக்கு. அக்கா செலக்ஷன் அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணையில் போயிட்டு மீன் வாங்கியிருக்கீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி ஃபிஷ் பற்றின வீடியோ, அந்த மாதிரி புது புது vlogs வந்து என் வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். பாய். See you on another video.